இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது அந்த அச்சுக்கள் அடைபடுகின்ற அனைத்து கிரகம் என்ன, உலகளவில் மாறுதல் என்ன? பொதுவாக இந்த ராசி காலகட்டத்தில் ராகு கேது இந்த கிரகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அனைத்து கிரகமும் அது அடைபட்டுருச்சுன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் செல்ல வேண்டிய காலகட்டம். அது உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுது? உலக அளவில் இப்போ என்ன நடந்துருக்கோ அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் இந்த தனுசு ராசிக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்றன. இந்த ராசிக்கு கௌரவம் அந்தஸ்து நிலைபெற வாய்ப்புகள் வந்துவிட்டன. ஸோ எண்ணிய காரியம் நிறைவேறுமா? நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம். வாழ்வே பிரகாசமாகுது. அதில் எங்களுக்கு தான் சொல்கிறேன் நிஜமாவா அப்படின்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக. ஏன்னா குரு முழு சுபரோட உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அந்த யோகம் வந்துட்டுருக்கு. அதோட சார் ஃபஸ்ட்டு கௌரவம் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காதுங்க. அந்த இடத்துல நாம் போகிறோம் பார்க்குறோம். வேலை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பல மாறுதல் ஏற்படுத்த போகுது. சார் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி புதுசாக வரும். என்ன நடக்க போகுதுன்னா, எத்தனை நாளாக நீங்கள் என்ன வேலையில் பண்ணிட்டு இருந்தீங்களோ கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச். அப்போ இத்தனை நாளாக சார் ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சுட்டுங்க, அப்போ ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. சார் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன், அப்போ கஷ்டமாக வரப்போகுது. அப்போ என்ன சார் பண்ணிக்கணும்? ஒரு வேலையில் மாறுது, இந்த நேரத்தில் வேறு கம்பெனி போகலாமா, வேறு பக்கம் மாறலாமா, இல்லை இருக்கிற இடம் சேஃபாக ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சில இடங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய யோகம், உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போனால் அது ஆனால் அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்குங்க, ஆனால் இப்போ கஷ்டங்க அப்படின்னு தோணுங்க. அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, வெளிமாநில வாய்ப்பும் வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். ராசி இப்போ ஒரு இடம் மாறி இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக மாறினேன் சார், இப்போ டவுட் வந்துடும். இருக்கிற வீடு நல்ல வீடாக, வாஸ்து கரெக்டாக இருக்கா, வந்ததுலேருந்து டைட்டாக இருக்கேன், ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன்னு தோணிடும். இப்போ அதையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ரைட். விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது அந்த அச்சுக்கள் அடைபடுகின்ற அனைத்து கிரகம் என்ன, உலகளவில் மாறுதல் என்ன? பொதுவாக இந்த ராசி காலகட்டத்தில் ராகு கேது இந்த கிரகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அனைத்து கிரகமும் அது அடைபட்டுருச்சுன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் செல்ல வேண்டிய காலகட்டம். அது உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுது? உலக அளவில் இப்போ என்ன நடந்துருக்கோ அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக மாறும். இப்போ தவறான விஷயங்கள் இருந்தால் நல்லதாக மாறும், நல்லது நடந்துட்டு இருந்தால் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? அப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் சார் விட்டுருங்க, தவிர்த்துருங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். உலகளவு அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றங்கள், வேலை ரீதியாக பல நிறுவனங்கள் மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. எப்பொழுது இந்த மாதம் தாண்டுதோ அப்போவே ஃபஸ்ட்டு ஒரு திருப்தி. அதை பற்றி நான் பேசுவோம். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்கா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சேர்ந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த தனுசு ராசிக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்றன. இந்த ராசிக்கு கௌரவம் அந்தஸ்து நிலைபெற வாய்ப்புகள் வந்துவிட்டன. ஸோ எண்ணிய காரியம் நிறைவேறுமா? நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம். வாழ்வே பிரகாசமாகுது. அதில் எங்களுக்கு தான் சொல்கிறேன் நிஜமாவா அப்படின்னு தோணுவீங்க. நிச்சயமாக. ஏன்னா குரு முழு சுபரோட உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அந்த யோகம் வந்துட்டுருக்கு. அதோட சார் ஃபஸ்ட்டு கௌரவம் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காதுங்க. அந்த இடத்துல நாம் போகிறோம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ராசி நான் சொல்கிறது, முதல்ல இந்த இடம், வீடு, சொத்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிற அமைப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்டாக பாருங்கள். இல்லை ஒரு புது வண்டி தான் வாங்கினா அது குறிப்பிட்ட கலர் தான் எடுக்கணும். அது லக்னம். ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்போ இந்த ராசிக்கு இந்த மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எடுக்கலாம், எடுத்தால் இதாகிருவாங்க, கரணம் தப்பினால் மரணம் ஆயிருமா அப்படிங்கிற பல யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்கும். திடீர்னு கடன் இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க வீடு பராமரிப்பு சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்ருக்காங்க. தாய்க்கு உடல் உபாதையை கவனிச்சிட்ருக்காங்க. இந்த ராசி ஆல்ரெடி சம்பாரித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன், விரைய செலவு கொடுக்குறேன்னு வருத்தப்பட்டுருக்கு. அதெல்லாம் மாறப்போகுது. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் பார்க்கணும். இப்போ நீங்கள் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வேலைங்க. ஒரு வேலை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பல மாறுதல் ஏற்படுத்த போகுது. சார் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி புதுசாக வரும். என்ன நடக்க போகுதுன்னா, எத்தனை நாளாக நீங்கள் என்ன வேலையில் பண்ணிட்டு இருந்தீங்களோ கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச். அப்போ இத்தனை நாளாக சார் ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சுட்டுங்க, அப்போ ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. சார் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன், அப்போ கஷ்டமாக வரப்போகுது. அப்போ என்ன சார் பண்ணிக்கணும்? ஒரு வேலையில் மாறுது, இந்த நேரத்தில் வேறு கம்பெனி போகலாமா, வேறு பக்கம் மாறலாமா, இல்லை இருக்கிற இடம் சேஃபாக ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா, இந்த குழப்பம்தான் ஆல்ரெடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். என்னென்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சில இடங்கள்
ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய யோகம், உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போனால் அது ஆனால் அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்குங்க, ஆனால் இப்போ கஷ்டங்க அப்படின்னு தோணுங்க. அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, வெளிமாநில வாய்ப்பும் வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். ராசி இப்போ ஒரு இடம் மாறி இருக்கும். இப்போ ரீசெண்டாக மாறினேன் சார், இப்போ டவுட் வந்துடும், இருக்கிற வீடு நல்ல வீடாக, வாஸ்து கரெக்டாக இருக்கா, வந்ததுலேருந்து டைட்டாக இருக்கே, ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேனேன்னு தோணிடும். இப்போ அதையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ரைட். இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சார். குரு பலன் இப்போ தான் வந்திருக்கு, ஏன் இத்தனை நாளாக வரல? ஏன்னா வக்ரம் பெற்ற உங்கள் ராசி வக்ரம் பெற்றலாம், உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் பர்ஃபெக்டாக அமையாமல் போயிடுச்சு. தான் சார் நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா மாறிடுச்சு, ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள். இப்போ திருமணத்துக்கு ஒரு சிலருக்கு கோயிலில் கல்யாணம், தனுசு ராசி ரீசெண்டாக கோயிலில் வைக்க சொல்லியிருக்கேன். ஒரு சிலரை மட்டும்தான் மண்டபத்தில், ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் கோயிலில் வைக்குது. இப்போ கோயில்லையா மண்டபத்துலையும் எது வச்சா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி பார்க்கணும், உள்ளூரா வெளியூரா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உள்ளூரா வெளியூரா, லவ் மேரேஜா அரேஞ்சா, கம்யூனிட்டி கரெக்டாக வருமா, இப்படி ஒரு சிலருக்கு பெண் வயது கூட ஆண் வயது கூட இதெல்லாம் சொல்லிடுவோம். அப்போ அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிஸ்னஸ், அதாவது வேலைக்கு போகிறவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இதெல்லாம் சொல்ல முடியும், அதையும் பண்ணலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் வரும் பாருங்கள். இப்போ இந்த ராசி திருமணத்தை பற்றி எவ்வளோ சொன்னோம் இல்லையா, இப்போ பரிகாரங்கள் என்ன தேவைப்படுதா இல்லையா? பொதுவாக இந்த ராசிக்கு இப்போது பெருமாள் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள், திருப்பதி சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள், குருவாயூர், ஒரு சிலர்கள் குருவாயூர் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் இந்த குருவாயூர் போயிட்டு வந்தால் திருமண அமைப்பு இவங்களுக்கு வருகின்றன? சார் போயிட்டு வந்தால் தானே தெரியும். குருவாயூர் கோயில் உங்களுக்கு திருமண அமைப்பை கொடுக்கின்றன. ஒரு சிலருக்கு துலாபாரம் கொடுக்க வேண்டிக்கங்கன்னு இருக்கேன் வேலை ரீதியாக. அப்போ இந்த மாதிரி வேண்டிக்கிட்டால் திருமணம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்போ அதை பேசுவோம். பிஸ்னஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக நான் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கின் எங்களுக்கு இங்கே நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட், இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் எளிமையான வகையில் அனைவருக்கும் ஜோதிடம் ஆகணும் அப்படிங்கிறது எழுது. இதை படிச்சுக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஜோதிடம் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்வி வழிகாட்டியாக இருக்கும். எப்பவுமே சொல்லுவேன், இந்த மியூசிக் கற்றுக்கிட்டால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எல்லாருமே சிங்கராக போகிறதில்ல. கிரிக்கெட் எல்லோரும் விளாட்றாங்க, ஒரு எக்ஸசைஸ். கிரிக்கெட் எல்லோரும் தான் விளாட்றாங்க, ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நான் ஜோதிடம் ஒன்று மட்டுங்க, டே பை டே நல்ல நேரம் நல்ல இது எல்லாமே பார்த்து ஒரு அடிப்படை இது நல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன நாள் வீடு கட்டலாம், என்னது பண்ணலாம், கரெக்டாக தான் ஜோசியர் சொல்கிறாங்க. இத்தனையும் ரெஃபர் பண்ணுன்னா இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஹெல்த்தை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன் இந்த ஹெல்த்தை பற்றி இந்த ராசிக்கு பேசுகிறேன் அப்படின்னா, சார் உடல் உபாதை சரி செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒன்று மாற்றி ஒன்று இந்த ராசி விரைய செலவு அனுபவித்திருக்கிறது. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கொழுப்பு கட்டிகள் மாதிரி வந்து பயந்தது ஒன்று. சுகர் ஃப்ளக்சுவேஷன், சார் தலையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து இந்த ராசிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாத்திரை இந்த மாத்திரைன்னு மாற்றி சுகர் லெவல் கூடி ப்ரெஷர் வேரியேஷன் ஆகி இது மாதிரி பல பேருக்கு ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இந்த பார்த்துக்காங்க ஹெல்த்துக்கு பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சுகர், அந்த ஒரு வயதானவங்க சுகர் லெவல் கம்மி, சுகர் டேப்லெட் டோசேஜ் ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க. டோசேஜ் ஜாஸ்தி கொடுத்தோன்னா அவங்களுக்கு இதுதான் சினரியோ. பட் அவங்க சுகர் கொடுத்து அவங்க கிராமத்து பக்கம் சரியாக தெரியாமல் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொந்த பந்தம்லாம் வந்து அங்கே வந்த ஒரே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட், ப்ரெஷர் சூப்பராக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க இது வேறு ஏதோ பிரச்சனை, ஒன்றும் இல்லை சர்க்கரை நல்லா கலந்து கொடுத்தவுடனே ஒரு 1/2 hourல எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி சொந்த பந்தம்லாம் அந்த கதை இறந்துட்டாங்க அது இதுன்னு. அப்போ ஒரு சின்ன கண்டத்தை தாண்டுற அளவுக்கு இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டு வரல அந்த கிட்டான சுச்சுவேஷனில். இதில் என்ன ஹைலைட்னா, அந்த ஸ்டூடெண்ட்டும் தனுசு ராசி, அந்த அபாயகரமாக போனவங்க தனுசு ராசி, அந்த ஸ்டூடெண்ட்டு போராட நட்சத்திரம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவே, அதாவது எது பிரச்சனையோ அதுவே சொல்யூஷனாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு உடல்நிலையை கவனிச்சுக்கோங்க. நல்ல மருத்துவமனையை பார்க்க வேண்டியது வருகிறது. நாள் கிழமையை பாருங்கள், கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட தீர்வுகள் உண்டு, அதை பார்ப்போம். இப்போ பிஸ்னஸுக்கு இந்த ராசிகள் புதிய பரிணாமத்தில் எடுத்து வைக்கணும். பிஸ்னஸை கொஞ்சம் மாற்றணும், சரியான வேலையாட்களோ திட்டமிடலாம் மாற்றணும். இத்தனை நாள் பண்ண பேட்டர்ன் பத்தலை, நிச்சயமாக ஒரு மாறுதல் பண்ணணும். இதே மாதிரி போனால் லாபங்கள் ஈட்ட முடியாது. சார் லாபம் இருக்கே சார்,
இந்த லாபம் பத்துமா? உழைப்புக்கு உண்டான லாபமா? நீங்கள் பண்ணுற எடுத்த எஃபெக்ட்டுக்கு உண்டான இது இல்லையே. ஏன்னா சனி பகவான் பார்க்கறனால டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை மாற்றணும், பிரித்து கொடுக்கணும், புதிய யுக்திகள் கையாளணும். பொதுவாக ஒரு டீம் மாதிரி உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பேசுங்க. பிஸ்னஸ்க்கு இப்போ இல்லைன்னா ஒரு சிலர்லாம் சொன்னேன், ராசி குறியீடுகளை வச்சுக்கலாம், ஒரு சில குறிப்பிட்ட கலரிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட சொன்னேன், உங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்டதாக வைக்கணும், இல்லை ஆண்கள் வச்சுருக்கேன்னாரு. நீங்கள் ஆண்கள் வைக்கிறது உங்களோட பிராண்டிங்காக இருக்கலாம், பெண்கள் சம்மந்தப்பட்டது வைக்கணும்னு சொன்னேன். அப்போ சொல்கிறார், 2 ரேக் பெண்கள் தான் டெவலப் ஆச்சு, பெண்கள் ஹையஸ்ட் ரேட்டும் அதன் மூலம் ஆண்களுக்கு செய்யலாம்னு சொன்னேன். சார் ஆண்களுக்கு முதல்லேருந்து என்ன ஏதோ அதே போயிட்டுருக்கு, ஆனால் பெண்கள் இது போடும்போது எனக்கு எக்ஸஸாக வந்ததுன்னார். அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. நிச்சயமாக படிநிலையாக வளர்ச்சியாக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.